60வது தசகம் பார்த்துட்டு இருக்கோம். பகவானோட பாதத்தை சுஸ்ரூஷ பண்றதுக்கான ஒரு பாக்கியம் எங்களுக்கெல்லாம் கிடைக்கணுமே அப்படிங்கிற ஆக்ரகத்தோடு கூடிட்டு காம விகாரத்தால பரவசங்களான கோபஸ்திரீகள் காளிந்தி தீரத்தில் போய் மணலால ஸ்ரீ பார்வதி தேவியோட விக்கிரகம் உண்டாக்கி டெய்லி பிரார்த்திச்சு பூஜை பண்ணிட்டு வந்தா. மதன ஆதுரச்சேதசः தரளாட்சியः பிரேம துக்கித ஹிருதயத்தோடு கூடின அந்த கோபஸ்திரீகள் அன்வகம் பவத் அங்கிரித்வய தாஸ்ய காமியா டெய்லி பகவானோடு பாதாரவிந்த சுஸ்ரூஷை செய்யறதுக்கான ஆசையினால யமுனாதட சீமினி சைகதீம் கிரிஜாம் சமார்ச்சிஜன் காளிந்தி தீரத்தில் அந்த மண் பொடியால ஸ்வயம் உண்டாக்கின காத்யாயினி விக்கிரகத்தை பக்தியோடு கூடிட்டு பூஜிச்சா. 2வது ஸ்லோகம் பார்த்துட்டு இருக்கோம். பகவானோடு நாமங்களை கீர்த்தனம் பண்ணுறதுலையும் கதைகளை சொல்லிட்டு நடக்கிறதுலையும் இருக்கிற தாற்பயத்தோடு கூடிட்டு அந்த கோபஸ்திரீகள் சூரியன் உதிக்கிற நேரத்தில் பிரபாத நேரத்தில் எந்திருந்து எல்லாரும் கூடி சேர்ந்து நதியில் போய் எங்களுக்கு ஸ்ரீகிருஷ்ணனே கணவராயிட்டு வரணுமே அப்படின்னு பிரார்த்திச்சு ஜலகந்த புஷ்ப தூபங்களால பார்வதி பூஜை பண்ணினா. சுத்ருஷா அழகான கோபிகைகள் பிராதஹா ஏர்லி மார்னிங் சூரியன் உதிக்கிற அந்த நேரத்தில் சமம் கூடி சேர்ந்து தவா பகவானோடு நாமங்களும் கதாரதாக கதைகளும் தாற்பயத்தோடு கூடிட்டு ஸ்துதிச்சு பாடி நடந்து நதி தடாக காளிந்தி நதியோடு தீரத்தில் வந்து சேர்ந்தா. யமுனா நதியில குளிச்சு சுத்தமா உபகார சதேகி பலதரத்தில் இருக்கிற சமர்ப்பண வஸ்துக்களால பூக்கள் மாலை தீபம் தூபம் நிவேதனம் இப்படி இருக்கிற அர்ப்பண சமர்ப்பண வஸ்துக்களால அபூஜையன் பூஜிச்சுண்டு நின்னா. அவளோட பிரார்த்தனை என்னவாக்கும் அப்படின்னு சொல்லப்படுறது. காத்யாயனி மகாமாயே மகாயோகின்யதீஸ்வரி நந்தகோபசுதம் தேவி பதிம்மே குருதே நம. காத்யாயனி மகாமாயே காத்யாயினி அப்படின்னும் மகாமாயே அப்படின்னும் அந்த தேவிய கூப்பிட்டு ஸ்துதிச்சா. அவ மகாயோகின்யதீஸ்வரி மகாயோகினி அதீஸ்வரி அப்படின்னு எல்லாம் கூப்பிட்டு ஸ்துதிச்சா. நந்தகோபசுதம் தேவி நந்தகோப புத்திரன பார்வதி தேவி நீங்கள் பதிம்மே குருதே நம எங்களுக்கு கணவராயிட்டு தரணுமே அப்படின்னு கோபஸ்திரீகள் பிரார்த்திச்சா. நந்தசுதா நந்தகோப யசோதாபுத்திரனா இருக்கிற ஸ்ரீகிருஷ்ணன் அவளுக்கு தெரியாதே ஸ்ரீகிருஷ்ணன் வசுதேவ தேவகி புத்திரனாக்கும் அப்படின்னு. அதனால அவ பிரார்த்திச்சா நந்தகோப யசோதாபுத்திரனா இருக்கிற ஸ்ரீகிருஷ்ணன் தெய்தஹா பவேத் கணவராயிட்டு வரணுமே இது அப்படின்னு அவளை கண்ட்ரோல் பண்ற சுவாமி ஆயிட்டு வரணுமே அப்படின்னு பிரார்த்திச்சுண்டு அபூஜையன் தேவிய பூஜிச்சா. பார்வதி தேவிய அக்குமவா பூஜை பண்ணினது. கார்த்தியாயினி அப்படிங்கிறது
கரெக்டான ப்ரொனவுன்சியேஷன் கிடையாது. காத்யாயினி அப்படிங்கிறதாக்கும் ப்ரொனவுன்சியேஷன். காத்யாயனி மகாமாயே மகாயோகின்யதீஸ்வரி நந்தகோபசுதம் தேவி பதிம் மே குருதே நம. மூணாவது ஸ்லோகம் பார்க்குறோம். இப்படி ஒரு மாதம் கண்டினியூஸ் ஆயிட்டு அவ விரதம் இருந்தா பக்தர்களா இருக்கிற அந்த கோபசுந்தரிகளை பார்த்துட்டு அனுகிரகிக்கிறதுக்காயிட்டு பகவான் காருண்யத்தோடு கூடிட்டு ஹிருதயமலிஞ்சு அந்த நதிக்கரைக்கு வந்து சேர்ந்தார். டெய்லி ரொம்ப சீக்கிரமா எந்திருந்து கோபஸ்திரிகள் எல்லாரும் கூடி சேர்ந்து பகவத் நாம கீர்த்தனங்கள் எல்லாம் பாடிண்டு கை கோர்த்து பிடிச்சுண்டு நடனம் செஞ்சுண்டு மனசு பகவானில லயிப்பிச்சு பகவானை பர்த்தாவாயிட்டு கிடைக்கிறதுக்கு காளிந்தி நதி தீரத்துல எத்திச்சேர்றா. அந்த காளிந்தி நதியில ஸ்நானம் பண்ணி யமுனா நதிக்கரையில பரமேஸ்வரி விக்கிரகம் மண்ணுனால உண்டாக்கி மணலினால உண்டாக்கி அந்த விக்கிரகத்தை பூஜை பண்ணி அவளோட ஆசைகளை சொல்லி பிரார்த்திச்சா. விரதம் இருந்தாக்கும் அவ பார்வதி தேவிய பூஜிச்சது. தேவிக்கு நிவேதனம் பண்ணின அந்த பிரசாதத்தை மட்டும்தான் அவ சாப்பிடுவா. காத்யாயினி தேவி ஸ்தோத்திரம் ஜெபிச்சு அவ பிரார்த்திச்சா. இந்த மாதிரி காத்யாயினி விரதம் ஒரு மாசம் அனுஷ்டிச்சா கோபிகைகள். இதி மாசம் உபாஹித விரதாஹா, இப்படியாக ஒரு மாச காலம் விரதம் அனுஷ்டிச்ச தாஹா அந்த கோபிகமார தரள அட்சிஹி அபிவீட்சியா, அந்த அழகான கோபிகைகளை பார்த்துட்டு அவளோட ஆசை என்னவாக்கும் அப்படின்னு தெரிஞ்சுண்டு இனி பட்டதிரி பகவான் கிட்ட சொல்றார். பகவானே நீங்கள் கருணாமிருதுலகா, கோபிகைகள் கிட்ட இருக்கிற காருண்யத்தால மிருதுலமான சாஃப்டான மனசோடு கூடிட்டு நதி தடம் அந்த காளிந்தி தீரத்துக்கு சமயாசீது எத்தி சேர்ந்தல். தது அந்த கோபிகைகளை அனுகிரகம் பண்றதுக்கான இச்சையா ஆக்ரகத்தால போனள். நாலாவது ஸ்லோகம் பார்க்குறோம். அந்த டைமில் பகவான் அங்க கோபிகைகளை பார்த்து அனுகிரகம் கொடுக்கறதுக்கு போன அந்த டைமில் கோபஸ்திரிகள் விரதமெல்லாம் முடிஞ்சதுனால அவளோட வஸ்திரங்கள் எல்லாம் அழிச்சு வச்சுட்டு காளிந்தியில குளிச்சு ரசிச்சுட்டு இருந்தா. நூல்பந்தம் இல்லாதக்காக்கும் அவ குளிச்சுட்டு இருந்தா. திடீர்னு பகவானை முன்னால பார்த்தோன்னா அவளுக்கு நாணி கோணினா. ததா அப்போது பகவான் யமுனா நதிக்கரையில வந்து சேர்ந்தோன நியமாவசிதௌ காத்யாயினி விரதம் முடிச்சு அவ அந்த விரதத்தை அவசானிப்பிச்சோன பார்வதி தேவிக்கான விரதமாக்குமே காத்யாயினி விரதம். அந்த விரதம் முடிஞ்சோன நிஜ அம்பரம் அவளோட வஸ்திரங்களை எல்லாம் தடசீமணி அவமுச்சியா யமுனா நதி தீரத்துல அழிச்சு வச்சுட்டு, ஒரு நதி அப்படின்னா அதுக்கு ஒரு படிக்கட்டு உண்டாகும், அந்த ஸ்டெப்ல அவுத்து வச்சுட்டு கோபஸ்திரிகள் யமுனா ஜல கேலன ஆகுலாஹா, யமுனா நதியில ஆடி திமிர்க்கிற தாஹா அந்த கோபிகைகள் துவாம் பகவான புரதஹா அவலோக்கியா, திடீர்னு முன்னால பார்த்தோன லஜ்ஜிதாஹா, லஜ்ஜையால அவளுக்கு முகம் அப்படி துடுத்துது. அவ கணவராயிட்டு ஸ்ரீகிருஷ்ணனை கிடைக்கணுமே அப்படின்னு பிரார்த்திச்சா. இப்பதான் அவளோட முன்னால பகவான் வந்து நிற்கிறார். அவ பகவானாயிட்டு பறிக்கலை, அதனாலேயாக்கும் அவளுக்கு லஜ்ஜை அப்படிங்கிறது உண்டாச்சு. அஞ்சாவது ஸ்லோகம். கோபிகைகள் பகவானை பார்த்து லஜ்ஜிச்சு முகத்தை குனிச்சு நிற்கிறத
பகவான் என்ன பண்ணினார், இந்த கோபிகைகள் அவுத்து வச்சிருந்த வஸ்திரங்கள் எல்லாம் ஒட்டுமொத்தமா அள்ளிண்டு பகவான் திடீர்னு ஒரு மரத்தோடு மேலே ஏறி உக்காந்துட்டார். அதோ பகவானை முன்னால பார்த்தோன்னே பிரபயா நாணத்தால வனிதாசு கோபிகைகளெல்லாம் நமித ஆனனாசு முகத்தை குனிஞ்சு நின்னோன. அந்திக்கே பக்கத்துல நதிக்கரையில நிகிதம் வச்சிருக்கிற அம்பரஜாலம் வஸ்திரங்களை எல்லாம் பரிகிரஹ்யா எடுத்துண்டு தூருஹா விடவம் மரக்கொம்புக்கு துவம் பகவானே நீங்கள் தரசா இம்மீடியட் ஆகிட்டு அதிரூடவான் ஏறி போய் உக்காந்தார். 6வது ஸ்லோகம் பார்த்துட்டு இருக்கோம். பகவான் சொல்றார் கோபிகைகள் கிட்ட, அழகிகளே, நீங்கள் இங்க கரையில ஏறி வந்து தண்ணிக்குள்ளேருந்து வெளியில வந்துட்டு உங்களோட வஸ்திரங்களை ஏதாக்கும்னு பார்த்து அவாவாளோட வஸ்திரங்களை அவா வாங்கிட்டு போங்க. இந்த வஸ்திரங்களில ஆரோட வஸ்திரம் ஆரோடதாக்கும்னு எனக்கு தெரியாது, அதனால நீங்களே பார்த்து எடுத்துக்குங்கோ அப்படின்னு விளையாட்டாயிட்டு புன்னகையாயிட்டு பகவான் சொன்னதை கேட்டுட்டு அவ அத்தனை பேரும் நாணி கோணிண்டு காம பரவசகளாயிட்டு ஒன்னும் சொல்றதுக்கு திராணி இல்லாதக்கி அப்படியே ஸ்டாச்சு மாதிரி நின்னா. சுதிருஷா பார்க்கறதுக்கு ரொம்ப அழகு இருக்கிறவாளே, இஹா தாவது இங்கேயே உபேத்தியா வந்துட்டு வஹா உங்களோடு வசனம் வஸ்திரத்தை யதாயதம் வேண்டும் விதத்துல ஆரோடு வஸ்திரம் எதாக்கும்னு நீங்களே பார்த்து செலக்ட் பண்ணிண்டு நீயதாம் வாங்கிண்டு போங்கோ. இது இப்படின்னு தொய் பகவானே நீங்கள் நர்ம மிருதுஸ்மிதே புருவதி நமட்டு சிரிப்போடு கூடிட்டு நக்கல் சிரிப்போடு கூடிட்டு சின்ன புன்னகையோடு கூடிட்டு சொன்னோன தமாஷாயிட்டு புன்னகை செஞ்சுட்டு சொன்னோன வதூஜனைகி கோபஸ்திரிகள் எல்லாம் நக்னர்களாயிட்டாக்குமே அந்த நதிக்குள்ள நிக்கிறா. வியாமுமோகே செய்யறது என்ன வாக்கும் அப்படின்னு தெரியாதக்கி வஸ்திரம் இல்லாதக்கி மேல ஏற முடியாது, இனி என்ன வாக்கம் பண்ணுறது, மேலே ஏறி போனாதான் வஸ்திரம் கிடைக்கும் அப்படின்னு நினைச்சுண்டு இனி என்ன பண்ணுறது அப்படின்னு நினைச்சுண்டு செய்வதறியாதக்கி ஸ்டாச்சு மாதிரி நின்றுட்டா. 7வது ஸ்லோகம் பார்க்கிறோம். கோபஸ்திரீகள் பகவான் கிட்ட சொல்லறா, கிஷோரா அப்படின்னு கூப்பிடுறது. கிஷோரா சொன்னாக்கா திருமணம் ஒன்றும் ஆகாதக்கு இருக்கிற அந்த பருவம். நாங்களெல்லாம் உன்னோடு பத்னிகளாயிட்டு வரத்துக்கு ஆக்ரகம் இருக்கிறவாளாக்கும். நீ தீர்காயுஷ்மானாயிட்டு பவிக்கட்டும். உன்னோடு பேச கேட்டு சொல்படிக்கு தாசிமாராயிட்டு இருக்கிறதுக்கு ஆசைப்படுற எங்களை நீ என்னத்துக்காக்கும் இப்படி சங்கடப்படுத்துறாய்? செந்தாமர கண்ணா, நீ எங்களோட வஸ்திரங்களை பிறந்தா இப்படின்னு அவா சொன்னோன பகவான் அதுக்கு ரிப்ளை ஆயிட்டு ஒரு புன்னகை மட்டும்தான் செஞ்சார். பகவானோட புன்னகைக்கு நிறைய அர்த்தங்கள் எல்லாம் உண்டு. நம்ம மனுஷா புன்னகை பண்ற மாதிரி கிடையாது. பகவானோட புன்னகை ஒவ்வொரு டைமிலையும் பகவானோட புன்னகைக்கு நிறைய டீப்பான அர்த்தங்கள் உண்டு. இங்கேயும் பகவான் அதே மாதிரி ஒரு புன்னகையாக்கும் செஞ்சது.
கோபிகைகள் எந்த அளவுக்கு கொஞ்சி குழஞ்சு கேட்டுட்டும் பகவான் கோபிகைகளுக்கு வஸ்திரத்தை கொடுக்கலை, அதுக்கு பதிலாக ஒரு புன்னகையை மட்டும் கொடுத்தார். ஐ கிஷோரா, நந்தகோபரோடும் யசோதையோடும் புத்திரனான எங்களோடெல்லாம் கண்ணுல இதுவரைக்கும் நாங்கள் உன்னை குழந்தையாயிட்டாக்குமே பார்த்தோம், அப்படி இருக்கிற குழந்தை அப்படின்னு கூப்பிடுறா கோபிகமார். கோபிகமார் பகவான சிரஞ்சீவா அப்படின்னு கூப்பிடுறார். ஆயுஷ்மான் பவா, உனக்கு நிறைய தீர்காயுள் உண்டாகட்டும், ரொம்ப காலம் தீர்க்க ஆயுளோடு கூட்டிட்டு நீ வாழணும் அப்படின்னு கோபிகமார் பகவான அனுகிரகிக்கிற மாதிரி எல்லாம் சொல்லிடுவா. கொஞ்சம் நன்னா மனசு குளிர்ந்தா இந்த ஸ்ரீகிருஷ்ணன் வஸ்திரத்தை திருப்பி தந்தா தரட்டுமேன் அப்படின்னு சொல்லிட்டே, தவ உன்னோடு தாசிஹி தாசிகளான நகா எங்களை கிம் என்னத்துக்காக்கும் இப்படி அவசீகரோஷி சங்கடப்படுத்துறாய் குழந்தை நீ, அம்புஜ இச்சனே தாமர கண்ணா, அம்பரம் சொன்னா வஸ்திரம், பிரதிஷா அப்படின்னா இப்புறம் தா, நீ எடுத்து கையில வச்சுட்டு இருக்கிற அந்த வஸ்திரங்களை இப்புறம் தூக்கி போடு, நாங்கள் நாணம் மறைக்கட்டும், இது இப்படின்னு உதிதா கெஞ்சி கொஞ்சி சொல்லுற அந்த கோபஸ்திரீகளை பார்த்துண்டு, கோபஸ்திரீகளால கெஞ்சி கெஞ்சி கேட்கப்பட்ட துவம் பகவானே நீங்கள் ஸ்மிதம் ஏவ தத்தவான், அவளுக்கு வஸ்திரங்களை ஒன்றும் கொடுக்கலை, ஆனா அதுக்கு பகரம் பகவான் ஒரு அழகான புன்னகைய அவளுக்கு கொடுத்தார். நன்னா அவளை பார்த்து புன்னகை பண்ணினார் பகவான். அவ எத்தனை கெஞ்சி கேட்டுட்டும் வஸ்திரத்தை திருப்பி கொடுக்கலை. 8வது ஸ்லோகம் பார்க்கிறோம். கைய கூப்பி தொழுதுண்டு தண்ணியிலேருந்து மேல வாங்கும். விரதம் முடிஞ்சு விரதத்தோடு இந்த அவசான டைமில் வஸ்திரம் இல்லாதக்கு நதியில இறங்கி குளிக்கிறது அப்படிங்கிறது பாப செயலாக்கும் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்குங்க. அந்த பாபத்துக்கு பிராயச்சித்தம் ஆயிட்டு நீங்கள் எல்லாம் கைய கூப்பி தொழுதுண்டு, கைய மேல தூக்கி தொழுதுண்டு அப்படி மேலே ஏறி வந்து வஸ்திரங்களை வாங்கிட்டு போங்க. பகவான் அவளோட வஸ்திரங்களை அப்பதான் தருவேன் அப்படின்னு சொல்றார். அப்படி இருக்கிற கோபிகைகள் பகவான் சொன்னதை கேட்டு அதுக்கு கட்டுப்பட்ட கோபிகைகள் செஞ்ச பாபத்துக்கு பிராயச்சித்தம் செய்யற மாதிரி கைகளை மேலே தூக்கி தொழுதுண்டு அந்த மரத்தடியில வந்து நின்னா. அந்த கோபிகைகளை பார்த்து பகவான் காருண்யத்தோடு கூடிட்டு அவளோட வஸ்திரங்களை கொடுத்ததுக்கு அப்புறமா அனுகிரகம் செய்யற மாதிரி இப்படி சொல்லவும் செஞ்சார். தண்ணீல நக்னராயிட்டு நூல்பந்தம் இல்லாதக்கு நிற்கிற அவள்கிட்ட பகவான் சொன்னார், நீங்கள் என்னோடு தாசிகளாக்கும்னாக்குமே நீங்கள் சொன்னது அப்படியாக்குமானா நான் சொன்னதை நீங்கள் கேட்கத்தானே வேணாம். எஜமானன் சொன்னானாக்கா தாசிகள் அதை அனுசரிக்கத்தானே வேணும். யமுனா நதியிலேருந்து ஏறி வந்து வஸ்திரங்களை வாங்கிட்டு போங்கோம் அப்படின்னு நான் சொன்னது நீங்கள் கேட்கத்தானே வேணும். நீங்கள் தாசிகள் தானே, அப்ப நான் சொன்னதுக்கு கட்டுப்பட்டு நீங்கள் அதை கேட்க வேண்டாமா? கோபிகைகளுக்கு பகவான் சொன்னதை கேட்காம இருக்கக்கூடாது அப்படின்னு தோணினோனே கைகளால அவ நாணத்தை மறைச்சுண்டு கரையில ஏறி வந்தா. பகவான் அதை பார்த்தோன அவாகிட்ட சொன்னார், நூல்பந்தம் இல்லாதக்கு புனிதமான யமுனா ஜலத்துல இறங்கினது பாபச் செயலாக்கும். அந்த யமுனையோடு பவித்திரதைய இல்லாம பண்ணிட்டு நீங்கள் அந்த ஜலத்தோடு அதிதேவதை அப்படிங்கிறது வருண பகவானாக்கும்.
அதே மாதிரி இந்த ஜலத்துல நிறைய தேவதமாரெல்லாம் இருக்கா. அதனாலேயே நதி ஜலம் பரிபாவனமா இருக்கிற புனிதமான ஒன்னாக்கும். நதி ஜலத்துல நூல்பந்தம் இல்லாதக்கு நக்னமாயிட்டு இறங்கி குளிக்க கூடாது அப்படின்னு சாஸ்திரம் சொல்றது. தர்ம பரிபாலகனாய் இருக்கிற பகவான் சாஸ்திரத்துக்கு கட்டுப்பட்டு நீதி நடப்பாக்குவர் அப்படிங்கிறத உங்களுக்கு தெரியாதா? நீங்கள் இந்த அளவுக்கு சிரேஷ்டமான காத்யாயினி விரதத்தை செஞ்சுட்டு வஸ்திரம் போட்டுக்காதக்கி புனிதமான யமுனா நதியில நீராடினது பொறுக்க முடியாத குற்றமாக்கும். கோபிகைகளுக்கு அவளோடு தவறு என்னது அப்படிங்கிறது புரிஞ்சுது. வஸ்திரமில்லாதக்கி யமுனா நதியில இறங்கினதால விரதபங்கம் வந்துடுமோ அப்படின்னு அவ பயந்தா. அதுக்கு பிராயச்சித்தமாயிட்டு பகவான் சொன்னதை செய்யலாம் அப்படின்னு அவ தீர்மானம் பண்ணினா. செஞ்ச தவறுக்கு பிராயச்சித்தமாயிட்டு 2 கையையும் மேல தூக்கி உயர்த்தி கூப்பிண்டு தொழுதுண்டு வஸ்திரத்தை வந்து வாங்கிட்டு போங்கோம் அப்படின்னு பகவான் அவாகிட்ட நிர்தேசம் பண்ணினார். அதிருஹ்ய தடம் நதியிலேந்து மேல ஏறி வந்துட்டு கிருத அஞ்சலிஹி 2 கைகளையும் கூப்பி தொழுதுண்டு பரிசுத்தாகா பிராயச்சித்தம் செஞ்சுண்டு செஞ்ச தவறிலேந்து நிவர்த்தி அப்படிங்கிறத உண்டாக்கிண்டு புனிதர்களாயிட்டு ஸ்வகதிஹி பகவான் மட்டும் ஆசிரியம் அப்படின்னு நிற்கிற தாகா அவளை நிரீட்சியா பார்த்துட்டு அகிலானி எல்லா வசனானி வஸ்திரங்களும் முதா சந்தோஷத்தோடு கூடிட்டு பகவான் கொடுத்தார். அனுகிரகத்தையும் புனகா அதுக்கப்புறம் ஏவம் இப்படியெல்லாம் இருக்கிற கிரம் அபி வார்த்தைகளையும் பகவான் அவளுக்கு அதாகா கொடுத்தார். என்னவாக்கும் பகவான் அவாகிட்ட சொன்னார் அப்படிங்கிறது அடுத்த ஸ்லோகத்துல சொல்லப்படுறது. 9வது ஸ்லோகம். காத்யாயினி விரதமெல்லாம் செஞ்சு பார்வதி தேவியை திருப்திப்படுத்தின அழகிகளே, உங்களோடு மனசுல என்னவாக்கும் ஆசை அப்படிங்கிறத நான் தெரிஞ்சுட்டேன். நல்ல நிலா வெளிச்சத்தோடு கூடின ராத்திரிகளில காளிந்தி தீரத்தில் இருக்கிற மணல் திட்டங்களில நமக்கு குடிச்சேரத்துக்கு டிலே ஆகாக்கி சாகஜரியம் உண்டாகும் அப்படின்னு பகவான் அந்த கோபஸ்திரீகள் கிட்ட சொன்னார். வஹா உங்களோடு மனிஷிதம் ஆசை என்னவாக்கும் அப்படிங்கிறது எனக்கு தெரியும் அப்படின்னு பகவான் சொல்றார். உங்களோடு ஆசை விதிதம்னு எனக்கு நன்னா தெரியும். இஹா இங்க இந்த யமுனா தீரத்துல இந்த விஷயத்துல யோக்கியம் உத்தரம் தூ சூட்டபிளான ஒரு ரிப்ளை என்னவாக்கும் அப்படின்னு சொன்னானாக்கா அநியோஜ்யமான ரிப்ளை என்னவாக்கும் அப்படின்னு நான் சொல்றேன். யமுனா புலினே யமுனா நதிக்கரையில மணல் தீரத்துல சந்திரிகாஹா சந்திரன் உதிக்கிற ராத்திரிகளில வதிதாரஹா அந்த சந்திரன் உதிக்கிற ராத்திரிகள் இதுக்கான பதில உங்ககிட்ட சொல்லும். உங்களோடு அந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் நிலா உதிச்சு நிற்கிற பௌர்ணமி நிலாவு உதிச்சு நிற்கிற ராத்திரிகள் சொல்லும் அப்படின்னு பகவான் சொல்றார். மனசு அப்படிங்கிறதோடு அதிதேவதை சந்திரனாக்கும். சந்திரன் பூர்ணமாயிட்டு ஜொலிச்சு நிற்கிற ராத்திரிகளில உங்களோட மனசும் ஆனந்தமயமாயிருக்கும் அப்படின்னு பகவான் சொல்றார். உங்களோட ஆசைகள் அப்படிங்கிறது என்னோடு கூடி சேர்ந்து ஆனந்திக்கணும் அப்படின்னாக்குமே நிலா உதிக்கிற சரத்கால ராத்திரிகளில க்ஷணதாகா அந்த ராத்திரிகளில உங்களோட ஆக்ரகம் சாதிக்கும் அப்படின்னு பகவான் சொல்றார். இது இப்படியாக துவம் பகவானே நீங்கள் அபலாகா பகவான் அல்லாதக்கு வேறாரும் ஆசிரியமில்லாதவர்களாயிருக்கிற அந்த கோபஸ்திரீகள் கிட்ட ஊஜிவான் சொன்னேன். உங்களோட ஆக்ரகம் டிலே ஆகாதக்கு யமுனா தீரத்துல சாதிச்சு தருவேன் அப்படின்னு பகவான் சொன்னார். 10வது ஸ்லோகம். இப்படி பகவானோடு வார்த்தைகளை அமிர்தமா இருக்கிற வார்த்தைகளை கேட்டுட்டு காம பரவசர்களா இருக்கிற அந்த கோபஸ்திரிகள் பகவானோடு முகத்தை பார்த்து பார்த்து
மெல்ல மெல்ல அவாவாளோட வீடுகளுக்கு போய் சேர்ந்தா. ஆயி ஹே பகவானே, மிருகீதிருஷா மான்மிழிகள் இருக்கிறவாளான அந்த கோபிகமாரோட கண்கள் அப்படிங்கிறது மானோடு கண்கள் மாதிரி இருந்தது. அதனாலேயாக்கும் இங்க மிருகீதிருஷா அப்படின்னு சொன்னது. பவன் முகச்சுதம், பகவானோட திருமுகத்திலேந்து ஒழுகி வர மதுனிஷ்யந்தி வஜஹா, ஸ்வீட்டா இருக்கிற தேன்மொழிகள், அமிர்தத்துக்கு ஈக்குவலான வசனங்கள், உபகர்ணியா காது கொடுத்து கேட்டுட்டு, தே பகவானோடு வதனாப்தம் தாமர பூ மாதிரி இருக்கிற முகத்தை பிரணயாது வீட்சிய வீட்சியா பிரேமபாவத்தோடு கூடிட்டு பார்த்து பார்த்து சனைகி சனகைஹி மெல்ல மெல்ல ஸ்லோலி கிரகம் கதாக அவாவாளோடு வீடுகளுக்கு கோபிகமார் போய் சேர்ந்தா. 11வது ஸ்லோகம் பார்க்கிறோம். இப்படி பக்தர்களான அந்த கோபஸ்திரீகளை அனுகிரகிச்சிட்டு அதுக்கப்புறமா ஆல்ரெடி அந்த வனத்துல எல்லா இடத்திலையும் நடந்துட்டு இருந்த அந்த பகவான் பக்த வாத்சல்யத்தால மனசலிஞ்சு என்னோட சகல ரோக பீடகளையும் அதிசீக்கிரம் இல்லாம பண்ணணுமே அப்படின்னு பட்டதிரி பகவான் கிட்ட பிரார்த்திக்கிறார். யமுனா நதிக்கரையில நிலா உதிக்கிற ராத்திரிகளில உங்களோட ஆக்கிரகங்களை எல்லாம் நான் சாதிப்பிச்சு தரேன் இது அப்படின்னு வல்லவீகி கோபிகமார அனுகிரகம் செஞ்சுட்டு புரா இவ முன்னாலத்த மாதிரியே ஒன்றும் நடக்காத பாவத்துல விபின அந்தேஷு அந்த விருந்தாவனத்துக்குள்ள சஞ்சரன் பகவான் கோக்களை மேய்ச்சுண்டு புல்லாங்குழல் வாசிச்சுண்டு கோபகுமாரர்களோடு கூடி ஆடி திமிர்த்து ஆனந்த சித்தனாயிட்டு நடந்து அப்படி இருக்கிற சஞ்சரன் விருந்தாவனத்துல நடக்கிற நனுஹரே துக்கங்கள் ஒடுக்கிற பகவானே கிருஷ்ணா கருணா சிசிரஹா காருண்யத்தால எல்லாரோடும் மனசுல இருக்கிற துக்கங்களையும் இல்லாம பண்ணி மனசுல இருக்கிற தாபங்களை எல்லாம் இல்லாம பண்ணி குளிர்ச்சி கொடுக்கிற பகவானே மே என்னோடு சகல ஆமய ஆவலியும் எல்லா விதமா இருக்கிற அசுக கூட்டங்களையும் சங்கடங்களையும் ப்ராப்ளம்ஸும் துவரையா அதிசீக்கிரமாயிட்டு ஹர இல்லாம பண்ணணுமே கிருஷ்ணா அப்படின்னு பட்டதிரி குருவாயூரப்பன் கிட்ட உன்னி கண்ணனான வெண்ண கண்ணனான தாமர கண்ணனான கோபிகா கிருஷ்ணனான அந்த பகவான் கிட்ட பிரார்த்திச்சுண்டு இந்த 60வது தசகத்தை முடிக்கிறார்.